அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Sir, we will go to BNS, Bharatiya Sakshya Bharatiya Nyaya Sanhita. Okay, BNS. BNS, Bharatiya Nyaya Sanhita. என்னெல்லாம் நியூ ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஓகே, தென் வில் கோ டு BNS டைரக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி BNS, பாரதிய அதுக்கு ஏன் நியாய சன்ஹிதான்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு செக்ஷன் 34 சப்செக்ஷன் 2 ரோமன் 2 பற்றி சொன்னேன், ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரை பற்றி சொல்றது. அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, BNSSக்கு வாங்க. செக்ஷன் 23 BNSS. BNSS செக்ஷன் 23. அதுல எக்ஸ்பிளனேஷனுக்கு வாங்க. See, section 23, come to explanation. The word community service shall mean, underline the word the work. Community service shall mean the work which the court may order a convict to perform as a form of punishment. Underline the word punishment. First you should underline the word the work, then the word punishment. Then that benefits the community. It is not for the benefit of the convict. அவரை யோகா கிளாஸ்க்கு அனுப்புறது, அவரை தியானத்தை கற்றுக்கிறது அனுப்புறதுலாம் கிடையாது. அவரோட வெல்பீயிங்க்கு கிடையாது. கன்விக்ஷன் கொடுத்த பிறகு சென்டென்சிங் அப்ப ஜெயிலுக்கு அனுப்பலாமா, கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுத்து இவன் என்ன வேலை தெரிஞ்சவன், இவனோட ஒர்க்கை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவருக்கு ரெமுனரேஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரெமுனரேஷன் எங்கே போகலாம், கவர்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏற்கனவே என்ன ஆச்சு, எல்லாம் தடியாக கோர்ட்டில் இதில் ஜெயிலில் போய் நல்லா தின்னுட்டு கவர்மெண்ட் சாப்பாடில் ஜெயில் ரிஃபார்மில் என்ன, பிரிசன் ரிஃபார்மில் என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்னா, இவன் எல்லாரையும் உள்ள வரைச்சி சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறோம். 10 காசுக்கு புண்ணியம் இல்லை இந்த எக்ஸசைஸில். ஜெயிலோட ஸ்ட்ரென்த்தை எப்படி குறைக்கிறது, க்ரௌட் எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நியாய சன்ஹிதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவனை ஜெயிலில் அனுப்பி ஜெயிலில் நிறைக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம்னா, இப்போ நான் இன்னைக்கு இங்கே வந்த ரைட்டா, ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், சாயந்தரம் வந்து பாருங்க பாண்டிச்சேரி சரக்குக்கும் இந்த சரக்குக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதான்னு பார்ப்போம். சரின்னு அவர் கூட நான் போகிறேன். நல்லா தண்ணி போட்டு 2 பேரும் அசிங்கமாக திட்டிட்டு சுற்றி வரும். இது என்ன பெரிய தேசிய குற்றமா நாங்கள் பண்ணுறோம்? சட்டம் சொல்லுது, இப்படி ஒரு குடிச்சிட்டு சத்தமாக ரோட்டில் பேசிட்டு இருக்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா கொடுக்கணும். ஆனால் அதுக்காக அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னா அவனை ஜெயிலுக்கு அனுப்ப தேவையில்லை. அவன் என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை பனிஷ்மெண்ட்டாக அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. சின்ன சின்ன அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் தெஃப்ட், குடிச்சிட்டு ரோட்டில் சத்தம் போடுறது, ரைட்டா, பப்ளிக் சர்வெண்ட்டு பிரைவேட் வேலையில் என்கேஜ் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, குட்டி குட்டி அஃபென்சஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ரைட், இந்த BNSSல நம்ம இப்போ இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்ன்ற விஷயத்தை படித்து புரிஞ்சுக்கணும்னா 23 எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் BNSS. It should be read with section 8 of BNS. explanation of BNSS read with section 8 of BNS. 8 of BNS பழைய 53 IPC மாதிரி. என்ன பழைய 53 IPC என்ன சொல்லுது? மோட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். இப்போ செக்ஷன் 8 எதெல்லாம் பனிஷ்மெண்ட்னு சொல்றாங்க. இந்த கம்யூனிட்டி சர்வீஸை கோர்ட் இம்போஸ் பண்ணி ஒருத்தர் அந்த கம்யூனிட்டி சர்வீஸை அப்ளைச் பண்ணலைன்னா அதே பனிஷ்மெண்ட்டை அவருக்கு திருப்பி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால நிறைய கிரிட்டிசிசம் என்னன்னா, கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னன்னே தெரியல, குழப்பமா இருக்குது, அவர் ஒபே பண்ணலன்னா என்ன பண்றது, இதெல்லாம் சட்டம் படிக்காம பேசுறது. 23 எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் BNSSும் செக்ஷன் 8 ஆஃப் BNSSும் படிக்கணும். படிச்சு முடிச்சா என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா,
கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற விஷயம், இட் இஸ் அ ஒர்க் as a form of punishment for the betterment of the community without any remuneration to the person who is doing the work. குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பாம, நான் ஒரு கொத்தனார், என்ன ஜெயிலுக்கு 3 மாசம் அனுப்பணும். கம்யூனிட்டி சர்வீஸ் என்ன சொல்லுதுன்னா, என் வேலை என்னவோ அதை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அங்கே ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், சார் இவர் கட்டட வேலையில் ஈடுபடுத்துங்க, அவருக்கு என்ன பண்ணமோ அது கவர்மெண்ட் எக்ஸ்சேக்கருக்கு அனுப்புங்க, இவர் ஒழுங்காக வேலை செய்கிறாரா இல்லையான்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். செய்யலைன்னா கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் வந்தால் எங்கே அனுப்புவாங்க திரும்ப. இதுதான். இதை எல்லா ஆஃபென்ஸும் கிடையாது, RAR ஆஃபென்ஸ் தான். செக்ஷன் 202, 209, 226, 303 part 2, 355, 356 of BNS. I am repeating, 202, 209, 226, 303 within brackets 2, 355, 356 of BNS. இது எல்லாமே சின்ன குற்றங்கள். நான் சொன்ன பாருங்க, தண்ணி போட்டு ரோட்ல சுத்துறது, திட்டுறது, ஃபர்ஸ்ட் டைம் திருடுறது, கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து பிரைவேட் வேலை செய்யறது, இத மாதிரி ஒரு பெரிய கொலை பாதகம் மாதிரி குற்றம் இல்லாத சின்ன விஷயங்களுக்கு இந்த 6 விஷயத்துக்கு மட்டும்தான் கம்யூனிட்டி சர்வீஸ். நம்ம பாட்டு ஜட்ஜிங்கள்ட்ட போய் இனிமேல் நின்றுக்கிட்டு ஐயா இதுலேயும் கம்யூனிட்டி சர்வீஸ் போடுங்கன்னு கேட்டால் ஜட்ஜ் அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, என்ன ஒரு விஷயம் பவர் கோர்ட்டில் அரசாங்கம் ஜட்ஜிக்கு தரலையோ அந்த விஷயத்தை ஜட்ஜால செய்ய முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கம்யூனிட்டி சர்வீஸ். ஃபார் ஸ்மால் அஃபென்சஸ் தி லெஜிஸ்லேச்சர் ஹஸ் செட், லெட் திஸ் ஃபெலோ நாட் கோ இன்டு தி ஜெயில். ஒரு சின்ன தண்ணி போட்டு ஒருத்தர் சத்தமாக பேசிட்டு போகிறான், அவனுக்கு தண்டனை கொடுத்து 3 மாதம் உள்ள இருக்கணும். திரும்பி வரும்போது எப்படி வருவான்? முதல்ல தனியா தண்ணி போட்டு சுத்தலாம், செயின் ஸ்நாச்சிங் இல்லாத. இவனை எடுத்து நீங்க உள்ள ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நடக்கிற ட்ரைனிங் மாதிரி உள்ள இதை விட பெரிய பெரிய புக்லாம் வச்சிருக்கிறான், நல்ல புக்லாம், தமிழ் டிரான்ஸ்லேட்டட் புக்லாம். ஐ எம் நாட் ஜோக்கிங். உள்ள பயங்கர லா கிளாஸ், அன்லாஃபுல் கிளாஸ் எல்லாம் நடக்கும். சாதாரண இந்த சின்ன விஷயத்த பண்ணவன போய் நம்ம உள்ள வச்சோம்னா அவன் வரும்போது நல்ல தெளிவான மனநிலையோட வருவான். என்னன்னு சத்தியமா பெரிய குற்றம் செய்யணும்னு வருவான். ஓகே, so this is one another important thing which the government has made by way of a new legislation. சரி, இப்ப IPC has become BNS, பாரதிய நியாய சங்கீதா. அவங்க என்ன சொல்றாங்க, பீனல் லா, இந்தியன் பீனல் லா வச்சிருந்தோமே, இது பிரிட்டிஷ்காரன் அவன் வந்து இங்க காலனியல்ல வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் ஹோல் இந்தியா இஸ் a colony. தெரியல உங்க எல்லாருக்கும். வெள்ளக்காரன் நம்மளை கூப்பிட்டது என்னன்னா பிரிட்டிஷ் காலனி, அமெரிக்கன் காலனி, ஆஸ்திரேலியன் காலனி. அவன் நல்லா நம்மளோட வெள்ளையா இருக்கிறான். நம்மளை பார்த்தோன்னா அவனுக்கு எப்படி தெரியுதுன்னா கீழ் மக்கள் மாதிரி தெரிஞ்சு அவன் ஆண்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு நம்மள காலனின்னு கூப்பிட்டு இருந்தான். ஓகே, ஸோ தீஸ் லாஸ் ஆர் கால்ட் அஸ் கொலோனியல் லாஸ் பிகாஸ் பிரிட்டிஷர் ஹஸ் ஆல்வேஸ் ஹேட் அ தாட் லைக் தட் we are all Indians, ரைட்டா? இப்ப அந்த அவன் வச்ச லா என்ன பண்றாங்க, நீங்க என்ன குற்றம் பண்ணாலும் நான் தண்டனை கொடுப்பேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிறு குற்றங்கள் பண்ணா அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது, அவனை இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ்லாம் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேரை நியாய சங்கீதா மாத்திருக்காங்க. This is the explanation the government gives for changing the name. One thing. Now come to amendment, new provisions. Section 64 of BNS. New provisions சொல்லிட்டு வர எழுதிக்கோங்க, எதை ஆட் பண்ணிக்கிறாங்க. 64 subsection 2 small 1. இந்த ரேப் எல்லாம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 375 அங்கெல்லாம் இருந்தது பாருங்க, அது இருக்கும். 417 என்ன, 417 IPC. சீட்டிங் ஃபார் வாட்? 420க்கு 417க்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பொம்பளை புள்ள போகுது, என்ன சொல்லுது, ஏன்றவரு என்ன வந்து லவ் பண்றேன்னு சொன்னாரு, செக்ஸ் இன்னைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு சொன்னாரு, ஆனா செக்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, கல்யாணம் பண்ண மாட்டாரு. போனவனா அவங்க ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன்காரங்க அந்த பொண்ணு கிளாஸ் எடுப்பாங்க. என்ன கிளாஸ் எடுப்பாங்க? என்ன கிளாஸ் எடுப்பாங்க? அது காயம் போட்டு ரத்தம் வருதுன்னு போகுது. இவங்க வந்து ஏன் காயம் நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன ட்ரீட் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. அதிகபட்சம் வழக்கு போட்டால் 417 போடுவாங்க, 2 வருஷம். ரைட்டா? இப்போ சட்டம் என்ன பண்றாங்கன்னா, எந்த ஆண் மகனுங்கள்லாம் இப்படி பெண்களை வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு செக்ஸ் மட்டும் பண்றேன்னு சொல்றாங்களோ, இதெல்லாம் சீரியஸ் அஃபென்சஸா 10 வருஷம் தண்டனை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரைட்? ஸோ மென் should be beware now.
It is not a old small offense. And now இப்போ 64(2) என்ன சொல்லுது, subsection 1 என்ன சொல்லுதுன்னா 64 subsection 2(1), rape by a police officer not in the police station alone but in the whole jurisdiction, அவரோட ஸ்டேஷனோட கண்ட்ரோல்ல எந்த ஏரியாவில் அவர் ரேப் பண்ணாருனாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அவரோட ஆளுகைக்குள்ள வரும்ல ஒரு 50 தெரு, அந்த ஏரியாக்குள்ள அந்த போலீஸ்காரர் வழக்கமா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பவர் கொடுத்தா என்ன நினைப்பாரு, என்ன நினைப்பாங்க? நம்ம கட்சிகள்ல பாத்தீங்கன்னா வட்டம் மாவட்டம் இருக்காரு, அவர் என்ன நினைப்பாரு, அதுக்கு அவர் தான் ராஜா நினைப்பாரு, ரைட்டா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன நினைப்பாரு, he will think that அவரோட ஜூரிஸ்டிக்ஷன் அவர் ஆளுகைக்குள்ள எல்லாம் வருதுன்னு நினைப்பார். அதே மாதிரி ஒரு போலீஸ் என்ன நினைக்கிறாருன்னா அந்த அவரோட ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் ராஜா நினைக்கிறார். சட்டம் சொல்லுது, நீ ஒரு வன்புணர்ச்சிய ஓ ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம உன் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள எங்க பண்ணினாலும் இட் இஸ் an aggravated form of offense and the punishment is more. ஏன் இப்படி எடுத்துட்டு வராங்க? ஏன் இப்படி எடுத்துட்டு வராங்க? Nobody should think that he can exercise his power like a king. யாருமே இங்க ராஜா கிடையாது. யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால தப்பு பண்ணா, ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், வக்கீலா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவரு இப்படி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, அந்த பயம் இருக்கணும்னு சொல்லிட்டு 64(2) subsection 1 is a new introduction. 64 subsection 2(1). Then 69 ஏற்கனவே சொன்னேன், செக்ஸ் இன்டர்கோர்ஸ், செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பை டிசீட்ஃபுல் மீன்ஸ், வேலை வாங்கி தரேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு பெண்ணுகிட்ட. இது 18 வயசு முடிஞ்ச பெண்கள் கிட்ட. 18 வயசு கீழன்னா எதுல வந்துடும்? அதை பத்தியே இது இல்லை. 18 வயசு முடிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா, இவர் இப்படி ஏமாத்திட்டாரு, செக்ஸ் பண்ணிட்டாரு. நேற்று நான் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல லார்ட்ஷிப் நிர்மல்குமார் லார்ட்ஷிப் கோர்ட்ல நான் நேற்று ஒரு கேஸ் அப்பியர் ஆனேன். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை வந்தாங்க இந்த கோர்ட்ல, அழுதுட்டு இருந்தாங்க. நிர்மல்குமார் லார்ட்ஷிப் என்ன கேட்டார், என்னம்மா அழுவுற? எனக்கு வக்கீல் இல்லை, எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை. நான் உட்காந்துருந்தேன். அப்போ நிர்மல்குமார் லார்ட்ஷிப் சொன்னார், உனக்கு நேர்மையான ஒரு வக்கீல் வச்சு தர, அதை உட்காந்துருக்காரு பாருன்னு காமிச்சாரு. ஐ திங்க் தட் திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் பேமெண்ட் ஐ ஹவ் காட் இன் திஸ் 50 years. நம்ம 50 வருஷம் ஒழுங்கா இருந்ததுக்கு, அண்டர்லைன் தி வேர்ட் ஒழுங்கா இருந்ததுக்கு, நியாயமா இருந்ததுக்கு, மரியாதையா இருந்ததுக்கு, ஒரு ஹைகோர்ட்ல இப்போ ஒரு பிடிஜே சொன்னார் பாருங்க, நல்ல மனுஷன். அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜே ஒரு பொண்ணுகிட்ட, அழுத பொண்ணுகிட்ட, உனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, பத்திரமா அவன் கேஸை பார்த்து பாரு, நீ அவர்கிட்ட அந்த கேஸை கொடுக்கலாம் சொல்லி he entrusted a case. அந்த கேஸ் என்னன்னா, அந்த பொம்பளை பிள்ளை ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஜாதி சேர்ந்த பொம்பளை பிள்ளை. அதுகிட்ட ஒருத்தர் என்ன பண்றாரு, முகநூல்ல ஃப்ரெண்டா வர்றாரு. நம்மளாம் இந்த வீணா போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் நம்ம ஓரம் வச்சுட்டு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண இந்த மீடியாவெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அந்த பொண்ணு லவ் பண்ணுது, ஐயா கோயம்பேடை சேர்ந்தவர். ஐயா உடனே என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு, நீங்க இங்க வாங்க, நம்ம வேலையும் வாங்கி தரோம், நம்ம லவ்வையும் தொடரலாம். 3 மாசம் போனவொடனே என்ன பண்றாரு, அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் பணம், ஒரு 15 சவரன் ஆஃப் கோல்டு எடுத்துட்டு போய் அடமானத்தை வச்சிருக்காரு. செக்ஸை பண்ணிட்டாரு, வேலையும் வாங்கி தரல, எதுவும் பண்ணல. அப்புறம் ஒரு 10 பேரை வச்சு அந்த பொண்ணை அடிக்கிறார். அந்த பொம்பளை புள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 4-5 மாசமா போலீஸ் ஒன்றும் அதுக்கு ஆக்ஷனே எடுக்கல. அப்புறம் SC/ST கமிஷனுக்கு போய் எல்லாம் பண்ணி இந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த பொம்பளை புள்ள சொல்றது என்னன்னா, நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி செக்ஸ் பண்ணிட்டான். அந்த பொம்பளை புள்ள கொடுத்த கேஸை ஏன் யாரும் சீரியஸா எடுக்க மாட்டாங்கன்னா, அது ஒரு 25 வயசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, நீ என்ன படிச்சிருக்கிற, இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற, நீ கொழுத்து போய் நீ அவன் கூட போய் லவ் பண்றேன்னு சொல்ற, செக்ஸ் பண்ற, இதை நாங்கள் சீரியஸா எடுத்துக்கிறோமான்னு நினைக்கிறாங்க. அந்த பிள்ளையோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைக்கும்னா, she is in love, this man is marrying that, this man is telling she will, both will marry. அந்த பொம்பளை பிள்ளையோட வியூ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, நான் காதல் தானே பண்ணேன், இவன் இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணதுனால தானே நான் செக்ஸுக்கு உடன்பட்டேன். இதெல்லாம் பழைய லால ஒழுங்கா அட்ரஸ் ஆகாம இருந்தது. அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதில் நியாயம் பெருசாவே இருக்காது. ஜஸ்ட் 2 years அவ்வளவுதான். Now that 69 says, இப்படி எந்த திருட்டுத்தனம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட செக்ஸ் பண்ணாலும் பனிஷ்மெண்ட் will be for 10 years. ஓகே, எல்லா ஃப்ரெண்டுகள்ட்டையும் சொல்லுங்க, சட்டம் மாறிடுச்சு. 69. Then 95, ஏற்கனவே செக்ஷன் 95 is a new act. என்னன்னா, நான் ஒரு ஜோக்கா சொல்றேன், உங்க ஃப்ரெண்டுகள்ட்ட எல்லாம் சொல்லுங்க,
பார் அசோசியேஷன்ல இந்த கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க. பார் அசோசியேஷன் பேரை சொல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பார் அசோசியேஷன் போயிருந்தேன். ஒரு பிடிசியை கூப்பிட்டாரு, போய் கிளாஸ் எடுத்தேன். இதே மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு வந்தேன். அங்க இன்னும் நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதனாலதான் அப்படி இப்ப சொல்ல. இங்க என்ன மாத்தி சொல்லிட்டேன்னா, உங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க. ஒரு வக்கீல் அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க அந்த பார்ல இருந்து. குருஜி, நான் தான் பேசுறேன். ஒரு பையன் அவங்கள்ட்ட துருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான கேள்வி. அவன் மேல ஒரு பிராக்டிசிங் லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு கொடுத்தாங்க. இவன் இந்த மாதிரி வந்து என்ன லவ் பண்றேன்னு செக்ஸ் பண்ணிட்டு, யாரு ஷீ இஸ் ஆல்சோ an advocate, he is also an advocate. நான் சொன்ன அந்த பொண்ணு கிளாஸுக்கு வந்திருந்தாங்களா, ஏன்னா எனக்கு என்ன கில்ட்டி ஆகி போச்சு, நம்ம சொன்னதுல தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. 69 தெரிஞ்சிடுச்சு. இல்ல அந்த பொண்ணு வரல, இந்த பையன் அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. அடிக்கடி இந்த பொண்ணு வீட்டுக்கு போச்சு. இந்த பையன் நல்ல பையன் தான், அந்த பொண்ணு சரி கிடையாது. See what I felt personally is, எல்லா மனுஷனுக்கும் முதல்ல சுய ஒழுக்கம்னு ஒரு விஷயம் இருக்கும், ரைட்டா? பொண்ணு சரி கிடையாது, ஒரு இடத்துல சாப்பாடு ஃப்ரீயா போடுறாங்க, நான் டோக்கன் இல்லாம போய் சாப்பிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நம்ம தப்பிக்கிறதுக்கு பேசுறது, ரைட்? நம்ம வீட்டில் இப்ப நான் சொல்றேன், இப்ப எனக்கு ஒரு பொண்ணு வளருது, சரியா வளரலன்னு வச்சுக்கோங்க. தட் டசன்ட் மீன் அந்த பொம்பளை பிள்ளை கிட்ட யார் வேணாலும் போய் என்ன அந்த பிள்ளைய யூஸ் பண்ணலாம்னு இல்லை. பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் இருக்குது, ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் ஒழுக்கம் இருக்குது, ரைட்டா? அதனால நான் பழைய அந்த ஒரு மாசம் முன்னாடி ஒரு பார்ல சொல்லிட்டு வந்தேன், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி. அங்க ஒரு கேஸே ஆயிடுச்சு. இப்போ உங்களோட ஃப்ரெண்டுகள்ட்ட தான் சொல்றேன், உங்கள்ட்ட சொல்ல. I am not joking. Laws have become very strict such that women rights are also protected properly. நீங்க அப்படியே எப்படி தெரியுமா இதெல்லாம் பார்க்கணும். நீங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பயபத்திரமா ஒழுக்கமா, அந்த ஒழுக்கன்ற விட நம்ம யூஸ் பண்ண வேணாம், பயபத்திரமா கான்சிக்வன்சஸுக்கு பயந்து இருந்த மாதிரி இப்போ இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. வேர்ல்டு வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்டாக போயிடுது. தட் இஸ் நாட் அ லைசன்ஸ் ஃபார் எனிஒன் டு பெர்வேட் ஆர் இன்டர்வென் இன்டு தி மொராலிட்டி ஆஃப் அ உமன், டெல்லிங் தட் அந்த புள்ள சட்டை கூட ஒழுங்கா போடாது, டைட்டா சட்டை போட்டுட்டு வரும். இதெல்லாம் உங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்களா கூப்பிட்டு, ரைட்? அதனால சிஸ்டம் மாறிடுச்சு, வேர்ல்டு எல்லாம் மாறி போச்சு. அதனால அவங்க துணி ஒழுங்கா போடல, எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்கன்றதுனால நான் போய் செக்ஸ் பண்ணிட்டு அவங்க தான் கன்சென்ட் கொடுத்தாங்கன்னா 69 ஃபேஸ் பண்ண வேண்டியது தான். 69 சொல்லுது, என்ன தந்திரம் யூஸ் பண்ணி செக்ஸ் பண்ணாலும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா 10 வருஷம். ஓகே, சரி. நான் ஒன்றும் பயம்லாம் பொறுத்தல, 69 இருக்கிறத சொல்றேன். நம்ம நிறைய பேர் இன்னும் திறந்தே பார்க்காத வச்சிருக்கிறோம் பிஎன்எஸ். சரி, செக்ஷன் 94. நம்மளுக்கு ஒரு லக்கு என்ன தெரியுமா, வக்கீலுங்களுக்கு நிறைய கேஸ் வரும் சார் சொல்ற மாதிரி. செக்ஷன் 95, hiring, exploiting or engaging a child to commit an offense. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் எப்போ நம்ம போய் கிளாஸ் எடுக்க போனாலும் அங்கே வரவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த சின்ன பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க தான், பெரியவங்க அவங்கள வச்சு இந்த வேலைகள்லாம் பண்றாங்க, இதுக்கெல்லாம் லா ஒழுங்கா இல்லை. இப்போ தட் வாஸ் ப்ராப்பர்லி அட்ரஸ்டு பை செக்ஷன் 95. சின்ன பிள்ளைங்கள நீங்க ஹையர் பண்ணியோ என்கேஜ் பண்ணியோ தூண்டுதல் பண்ணீங்கன்னா you will be punished more than that offense under section 95. Okay, then 103 subsection 2, murder by group of 5 or more persons. Word used is syndicate. ஏற்கனவே நம்மளுக்கு 34லயும் 149லயும் வேற வேற வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 34ல என்ன யூஸ் பண்ணோம், ஐபிசில காமன் ஆப்ஜெக்டா இன்டென்ஷன். 149ல இப்ப புது லால யூஸ் பண்றது as a syndicate. 103(2) subsection 2, which is very important, murder by group of 5 or more person. 103 subsection 2. பாருங்க, punishment for murder 103 subsection 2 says, when a group of 5 or more persons acting in concert, right? Word used is concert. 111 and 113 syndicate. 111 and 113 of BNS syndicate. எப்ப ஆர்கனைஸ்டு கிரைம் வரும்போது syndicate. இந்த 103ல வேர்டை யூஸ் பண்ணது கன்சர்ட், 34ல யூஸ் பண்ணது காமன் இன்டென்ஷன், 149ல யூஸ் பண்ணது காமன் ஆப்ஜெக்ட். இங்க யூஸ் பண்றது கன்சர்ட். commits murder on the ground of, நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயம், ரேஸ், ஹியூமனிட்டியோட நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம்.
என்னென்ன? ரேஸ், ரிலீஜன், காஸ்ட், creed, அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், அப்புறம் என்ன வேறு? ஆமா, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பண்ற மாதிரியே மற்றவங்களும் பண்ணணும். நான் விபூதி வச்சேன்னா எதிர்க்கிற விபூதி வைக்கணும், இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும். நான் சிலுவை போட்டேன்னா அவர் போடணும், இல்லைன்னா நான் போய் கொண்டுருவேன். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை விட, மனிதத்தை விட நம்மளுக்கு ரொம்ப பெருசு. இதெல்லாம் நாடு உருப்படாத போறதுக்கு முக்கியமான விஷயம். ஓகே, so the parliament now feels any person in the name of race, religion, caste, creed, sex, place of birth, ஒரு பொம்பளை ஒரு கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னா போக கூடாது தான். ஏன் நான் சொல்றேன், கடவுளே கம்முன்னு உட்கார்ந்திருப்பாரு. அந்த ஆளுக்கு ஏந்த பிரச்சனை எல்லாம் தெரியுமா தெரியலையா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நாங்க ஆம்பளைங்க சொல்லிட்டோம்னா பொம்பளைங்க அந்த கோயிலுக்குள்ள போக கூடாது. இது அன்டச்சபிலிட்டியானா சுப்ரீம் கோர்ட் சொல்றான், ஆமா இது அன்டச்சபிலிட்டி. பொம்பளை போய் ராக்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறா எங்கேயோ, அதை மட்டும் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருக்கிறோம், திரும்பி வர முடியல. என்ன பேர் அந்த அம்மா பேரு? அங்க விடுறீங்க. ஆனா கோயிலுக்குள்ள பார்த்தா அதெல்லாம் எங்களோட கௌரவம் என்ன வருது, ஆண்மையெல்லாம் கெட்டு போயிடுவாரு. என்ன கதைன்னு பாருங்க. ஐயப்பன் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒரு பொம்பளை பிள்ளை கோயிலுக்குள்ள போனா is it not ridiculous? God is like our great grandfather, all these are their children. பட் நம்ம இதுக்காக கொலையே பண்ணுவோம்னா சத்தியமா பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு கொள்கை தான் முக்கியம். என் வீட்டு பொம்பளை புள்ள என் ஜாதியில கல்யாணம் பண்ணலைன்னா நம்மளுக்கு கோபம் வந்துடும். அந்த கொலைக்கு பேர் என்ன கொலை இங்கிலீஷ்ல? சுப்ரீம் கோர்ட் says there is no honor in the honor killing, there is every dishonor. இதெல்லாம் கேவலமான விஷயம் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இதெல்லாம் சிவிலைசேஷனுக்கு எகெயின்ஸ்டான விஷயம். இந்த மாதிரி மர்டர்ஸ் எல்லாம் ஒரு புது சட்டம் வந்துருச்சு. 103 சப்செக்ஷன் 2 சொல்லுது, சக மனுஷனை இந்த வேறுபாடெல்லாம் சொல்லி நீ கொன்னினா, ஒரு ஆள் கொன்னா கூட அந்த ஆளுக்கு பின்னால யாராவது இருந்தா அந்த கொலையிலே வந்திருக்க மாட்டான், பின்னால இருந்து செயல்படுவான். ஒருத்தவன் பைத்தியமா இருப்பான், அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவன் போய் கொள்ளுவான். அவன்கிட்ட போய் மதமோ ஜாதியோ கம்யூனிட்டியோ என்னத்தையோ ஒருத்தனை ரைஸ் பண்ணீங்கன்னா ஒருத்தவன் போய் பண்ணுவான். அவனுக்கு அறிவு இருக்காது. சட்டம் இப்போ 103 subsection 2 says the prosecution could impress upon that it is a murder on concert on such of these grounds. Law says even if it is committed by one man, the whole group should be sent inside. To me this is a very welcome group which protects the unity, integrity and fraternity of the nation. What is fraternity? What is fraternity? இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஃப்ரெட்டர்னிட்டின்னு ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பொலிட்டிக்ஸும் யாரும் பண்ணவே முடியாது. ரைட்? நம்ம எல்லாரும் இந்த சகோதரத்துவத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறதுல தான் நாட்டில் தொல்லை. we want to separate ourselves from all this. ரைட்? நான் வந்து தமிழ்நாட்டில இருந்து போற ஒரு தமிழ் ஆள். பிடிஜி ஐயா சொன்னாங்க, நான் இந்தியாவில் நிறைய இடத்துல போய் கிளாஸ் எடுக்கிறேன், எல்லா இடத்துலையும் என்ன உண்மையாக சகோதர மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன ஒரு இடத்துல நான் 15 ஸ்டேட் அகாடமிக்கு போயிட்டேன், 15 அகாடமிக்கு போயிட்டேன். இந்தியாவில் 25 அகாடமி இருக்கு. எல்லாரும் they are treating me as a brother, they are just loving me. போகிற இடத்துலலாம் இவன் தமிழ் ஆள்றா வெரைட்டி ஆடுறான்னு சொல்கிறான்னு யோசிச்சுப்பாரு. ஐயா காலைல சொன்னார், நான் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி போய் எடுக்கிறேன். ஒருத்தனும் நம்மளை தமிழா, அவன் என்ன நினைக்கிறான், ஒரு வக்கீல் வராரு நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்களை விட க்ரௌடு வந்து மற்ற ஆளுங்க தான் இருக்கிறாங்க. when they treat me like a brother, I feel that ஓ நம்மளும் இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், நம்ம வெளியூர்லேருந்து வரவன சகோதர மாதிரி எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் நம்ம வெளியில் போகும்போது தான் இந்த மெச்சூரிட்டிலாம் நம்மளுக்கு தலையில் உதைக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுறோம், மசாலா பொரி விற்கிறோம், ஏதோ பான் பொரி வைக்கிறோம், நம்ம கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி நான் பயந்துக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் நான் தமிழ் ஆளுன்னு நான் அடித்து உதைக்கிறேன், இல்லை அங்கேயே பொண்ணுடுறேன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, when we should also treat them as our brothers and sisters. இல்லை இப்போ அங்கே பார்டரில் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெறும் தமிழ் ஆள் மட்டுமா துப்பாக்கி வச்சிருப்பான், எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க நம்ம இந்தியா. அதனால அந்த ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ்க்கு எகெயின்ஸ்டாக யாராவது ஆக்ட் பண்ணால், செக்ஷன் 103 subsection 2 says even if it is done by one man and if concert is proved, he has to be punished. Okay, this is also one good provision. Then 106 subsection 2, பழைய 304A, 106 subsection 2 இதெல்லாம் நோட்டிஃபை ஆகல. ஆனால் இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, வேகமாக வண்டி ஓட்டிட்டு போய் இடிச்சு சாவடிச்சிட்டிங்கன்னா அதை என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? ஓட்டிக்கிட்டு போய் அந்த டெத்தை காஸ் பண்ண ஆளு
he should inform either to the police or to the magistrate. You understand? Now 106 subsection 2 says any person causing the death by rash and negligent act, if he doesn't inform that, it becomes an offense punishable for 10 years. ஏன் இப்படி ஒரு ப்ரொவிஷன் வருது சொல்லுங்க? ஹிட் அண்ட் ரன் தான் ஜி. யாருக்கு நஷ்டம் இதுல? கீழே ஒருத்தன் உழுதான் பாருங்க, அவன் நம்ம வீட்டு ஆளா இருந்தா. நான் ஒரு வார்த்தை சொன்னல, சென்சிட்டிவிட்டின்னு சொன்ன பாருங்க. நம்மளுக்கு ஏன் தெரியுமா எதுக்குமே வலிக்க மாட்டேங்குது? எதுவுமே நம்ம வீட்டில் நடக்கல. நம்ம யாருக்குமே எதுவுமே ஏன் வலிக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நடக்கவே இல்லை. எல்லாம் ஊடாமோட்ட விஷயம், எல்லாம் டிவியில் பார்க்குற விஷயம். நம்மளுக்கு நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஒருத்தன் இடிச்சுட்டு போயிட்டான், எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். அட்லீஸ்ட் என்ன அந்த டைமில் எடுத்துகிட்டு போயிருந்தா கூட ஏதாவது பிள்ளைன்னு ஒருத்தனா கட்டிலையாக படுத்துட்டு இருப்பானே. ஸோ சட்டம் சொல்லுது, இப்படி ஒருத்தன் இடிச்சுட்டு சிவிலைசேஷனே இல்லாமல் அவனை காப்பாற்றுற வழி கூட எடுக்காமல் போயிட்டான்னா, இவன் அவனை மனுஷனாக மதிக்காதவனுக்கு எதுக்கு கம்மி தண்டனை? இது எல்லாம் சிம்பிள் லாஜிக். சட்டம் ஒன்றும் இல்லை. ஒரு பஞ்சாயத்தில் உட்காந்து ஒரு நல்லவன் சொன்னான்ல, இந்த கதை தான். ரைட்டா? அப்புறம் நார்மல் 304A ஏற்கனவே இருந்தது 2 வருஷம். இப்போ அதே 304Aக்கு 106ல் பனிஷ்மெண்ட் 5 வருஷம் ஆகிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களா, மெட்ராஸ் சைடு வந்தீங்கன்னா பிள்ளைங்க, இந்த ஏரியாவில் இங்கே பிள்ளைங்க இருக்கிறாங்களா? இல்லை. எங்கள் ஏரியாவில் வந்தீங்கன்னா பிள்ளைங்க, அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு நடுங்கிடும். பின்னால் வந்து பூன்னு ஒரு சவுண்ட் விடுவாங்க. அந்த வண்டி இப்படி படுத்து போவோம். சைடு ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க, அதுலேருந்து நெருப்பு பறக்கும். எஸ் போடுவாங்க, இசட் போடுவாங்க, நம்மள ஒரு ஓரத்தில் ஆகிட்டு போயிடுவாங்க. அவன் நல்லா பண்ணி குட்டி மாதிரி ஓடி போய் இங்கே உழுந்து ஒன்றும் ஆகாது. நம்ம பார்த்தா இப்படி இருக்கிறோமா, போய் உழுந்தா நம்ம இறந்துரும். அன்னைக்கு அவன் தட்டினான்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் பாருங்க, ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த யூத் ஜென்ரேஷன் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கணும், வண்டியை வேகமாக ஓட்டணும்னா போய் அது ஒரு ட்ரைனிங் எடுத்து இன்டர்நேஷனல் ரேசிங்ஸில் போய் ஓட்டி காட்டணும். ஒரு ஆள் இன்டர்நேஷனல் ரேசிங்கில் ஓட்டுறான்னு பாருங்க, ஓட்டுறது 60-70 வேகமாக போய் வயசானவன் இடிச்சு சாவடிச்சிருவான். கேட்டால் வந்து கோர்ட்டில் என்ன, நம்ம போய் நிற்போம், அவன் ஜுவனலுங்க, 17 வயசுங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒருத்தர் செத்து போயிட்டாருல்ல. சரி, இப்படி என்ன எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் 2வது 3வது படிக்கும்போது ஒருத்தர் இடிச்சு சாவடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, சந்துருன்னு ஒரு ஆள் இங்கே வந்து உங்களுக்கு கேஸ் நடத்திருப்பாரா? இன்னைக்கு இங்கே வந்து இது நடத்துவாரா, கிளாஸ் நடத்துவாரா? நடத்த முடியுமா? If it has happened to my family, my father has passed away like that. எங்கள் அம்மா எங்கேயா போய் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிருப்பாங்க. பாத்திரம் தேய்ச்ச வீட்டில் அவன் எங்கள் அம்மா ஒழுங்காக விட்டுருப்பான்னு தெரியாது. நாங்களாம் உயிரோடு வந்திருப்போமான்னு தெரியாது. எதுவுமே தெரியாது இல்லை. ஒரு வீட்லேயே ஒரு ஆளும் ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. So we not think like that. நம்மளுக்குலாம் இதுக்கு பேர் தான் சிவிலைசேஷன், இதுக்கு பேர் தான் சென்சிட்டிவிட்டி. என்ன நினைக்கணும், நம்ம வீட்டில் இப்படி நடந்துட்டுச்சுன்னா சிம்பிளாக எடுத்துக்கோமா, நம்ம கூட ஆர்கியூ பண்ணுவோம். என்ன பண்ணுறோம், இட் இஸ் a simple case of 304A ஆரம்பிக்கிறோம். I have done like that. I am not telling that you are doing. I am also a culprit. எனக்கு அறிவு வளர வளர என்ன நினைக்கிறேன், என்னடா இது ஒரு சின்ன விஷயம் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 வருஷம் பனிஷ்மெண்ட்டு ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a simple case of 304A. அந்த விக்டிமுக்கு காதில் விழுந்ததுன்னா அது என்ன நினைக்கும், என்னடா படுபாவி உன் வீட்டில் அவனா செத்து போயிட்டானா சிம்பிள் கேஸான்னு கேட்காது. இந்த மனசாட்சியை தான் ஜட்ஜஸ் எக்ஸிபிட் பண்ணிடுவாங்க. என்னென்ன நீங்கள் அப்படியே இடிச்சுட்டு வந்துடுவீங்க, வெறும் ஃபைன் மட்டும் போட்டு விடுவாங்களா? இந்த விஷயத்தை தான் பிபி கேட்பாங்க. நீங்கள் டிஃபென்ஸ் லாயராக இருந்து நாளைக்கு வக்கீல் ஜட்ஜ் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1 செகண்டில் மாறிடுவீங்க. எம்ஆர் ராதா சொல்கிறாரு இல்லை, ஒரு டைலாக்ல எம்ஆர் ராதா சொல்லுவார் பாருங்க, இவ்வளோ நாள் வக்கீல் திடீர்னு ஜட்ஜ் ஆகிட்டோம்னா உண்மையாக பேசுவார், ஒரு டைலாக் கேட்பாரு. அதெல்லாம் மனுஷங்க எப்படின்னா அந்த டிரான்சிஷனில் உடனே மாறிடுவாங்க. அதுக்கு பேர் தான் சென்சிபிலிட்டி. அதனால் 106 ஆல்சோ ஒரு நியாயமான விஷயமானா சத்தியமாக 5 வருஷம் தண்டனை கொடுக்கணும்னா, வண்டியில் உட்காந்தோம்னா பிரேக் இருக்குது, கிளட்ச் இருக்குது, கண்ணு இருக்குது, பொறுமையாக தான் போனோம்னா சத்தியமாக பொறுமையாக தான் போகணும். வண்டி போய் இடிக்கிறது கிடையாது, எல்லாம் பவர்ஃபுல் வண்டி. ரோட்ஸ் எல்லாம் பல இருக்குது. காலை வச்சோம்னா 120 130 போகுது. மனுஷன் உயிருக்கு மரியாதை கொடுக்கலன்னா சட்டம் தண்டனை வருமானா சத்தியமாக வரும் தான். ஓகே, எஸ். தென் அடுத்து 226, இட் இஸ் a நியூ ப்ரொவிஷன். சரி, 226 ஏற்கனவே 309. இங்க இருக்கிற ஆண்களுக்கு எத்தனை பேர் கல்யாணம் ஆயிடுச்சு சார்? உங்களுக்கு ஆயிடுச்சா சார்? நீங்க தான் உண்மை சொல்றீங்க. 2 பிபிக்கு உங்களுக்கு தான் இந்த கேள்வி.
உங்க வீட்டுக்காரமா சண்டை போட்டாங்கன்னா என்னன்னு பயப்படுத்துவாங்க, ரொம்ப டென்ஷன் கொடுத்தீங்கன்னா. அனிதா நீ உன்னை கேட்கவே இல்லை, நீ என்ன சூசைட் பண்ணி போய் மிரட்டுற? அனிதா சொல்லுது பாருங்க, உங்க அம்மா வீட்டுக்கு இங்க பாருங்க, சாரோட வீட்டுக்காரமா என்னன்னு மிரட்டுறாங்கன்னா, எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்டா உன்னை தனியா விட்டு. ஓ அம்மா உன்ன மேலையா? சி ஜெனரலி பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி காதலர் காதலிங்க சொல்றது என்னன்னா, என்ன நீ ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உனக்கு கிடைக்காத போயிடுவேன்னு என்ன அர்த்தம்? சூசைட்னு அர்த்தம். அப்புறம் நீங்க போட்டோ எடுத்தது வெக்கமா இருக்குது, எடுத்து முடிங்க. போதும். லிசன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன, வாட் இஸ் 309 attempt to commit suicide? 2 பேர் மிரட்டுவாங்க. எதிர்கட்சியால அடிக்கடி இதுல போய் உண்ணாவிரதம் உட்காருவார் இந்தியன் டெமோக்ரஸில. ஏன் அரசியலே உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கு. பிபி சார் எதிர்கட்சிக்கார ஏன் சார் உண்ணாவிரதத்துல உட்கார்றாங்க? சாப்பிட்டு உட்காருவாங்களா, சாப்பிடாம உட்காருவாங்களா? உண்ணாவிரதம்னா நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன்ல வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் உண்ணாவிரதம். அந்த பொம்பளை பிள்ளை வீட்டில் என்ன பண்ணுவோம்? இயலாமை. எதிர்கட்சி மீன்ஸ் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், ஒய்யா இருக்கட்டும், அவங்களோட இன்னபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நான் வந்து உண்ணாவிரதம் வந்து செத்து போயிடுவேன்னு ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு மிரட்டுறது. ஓகே, இப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே 309 சொன்னிச்சு, நீ attempt to commit suicide எல்லாம் பண்ணினா தப்பிச்சிட்டீங்கன்னா மாவனை நாங்க ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம். ஒன்னு தப்பிக்கலன்னா ஐயாட்ட போயிட்டு இருப்ப, பெரிய ஐயா கிட்ட. தப்பிச்சா எங்க சின்ன ஐயா கிட்ட வந்து எங்க போயிடணும்? ஜெயிலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னல சிவிலைசேஷன், சட்டம் எப்பயும் சிவிலைசேஷனை நோக்கி போகும். அதுல வந்து மென்டல் ஹெல்த் ஆக்ட்னு ஒன்று வந்துருச்சு. அதுல செக்ஷன் 107 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவன் ஏன்டா சூசைட் பண்ண போறான், அவனே மனம் பாதிச்சு மென்டல் ஹெல்த் குறைஞ்சி போய் வாழவே வேணான்னு சொல்லி போறவன அவனுக்கு இன்னும் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு, நீ தப்பிச்சிட்டல்ல, தற்கொலை பண்ணி அதான் ஒழுங்கா பண்ணிருக்கணும்ல, வா நான் ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு அவனை அனுப்பினா அது ரொம்ப அபத்தமான விஷயம், அப்படி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி நார்மலா ஒரு அரச மிரட்டுறதுக்கு தற்கொலை பண்ணிப்பேன் மிரட்டாத பாக்கி தற்கொலைகள் எல்லாம் தண்டனை கிடையாது. ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியை போய் வேலை செய்யறதை தடுக்கிறதுக்கோ அவங்கள துன்பப்படுத்துறதுக்கோ போய் உட்காந்துக்கிட்டு நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன், நான் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன், நல்லா பிரியாணி சாப்பிட்டு வெண்ணையை முழுங்கிட்டு வந்துட்டேன், ஒரு 2 நாள் என்னால் உட்கார முடியலாம் பண்ணீங்கன்னா 226 says it is punishable. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு உங்களுக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றேன் என்னென்ன எக்ஸாக்ட் வேர்டை சொல்றேன். ஓகே, it is presently 226 attempt to commit suicide to compel or restrain exercise of lawful power. சட்டப்படியான வேலை செய்யறத போய் தடுத்து நான் உண்ணாவிரதம் பண்ண போறேன்னு கலாட்டா பண்ணீங்கன்னா it is an offense. வேற விஷயங்கள்லாம் 107 it will be considered as a mental aberration. அவருக்கு மனசு சரியில்லாத பண்ணாரு. சரி, அப்படின்னா மென்டலி ஹெல்த்தியா இந்த சபையிலேயே நான் இல்லை, யாராவது ஒருத்தராது சார் நான் வந்து மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், ஹெல்த்தியா இருக்கிறேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களா? சார் பேர் என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சார் இந்த மிஸ்டர் பிள்ளைன்னு எம் ஆர் ராதா சொல்ற மாதிரி சொல்றீங்க நீங்க. மிஸ்டர் பிள்ளை சரி, சார் பேர் மிஸ்டர் பிள்ளைன்னு சொன்னார். சார் என்ன கை தூக்குனாருன்னா, நான் தான் இங்க மென்டலி ஹெல்த்தின்னார். சார் இந்த விஷயத்தை உங்க வீட்டம்மா ஒத்துப்பாங்களா? 100%. உங்களை ஒரு தடவை கூட நீ ஆளாயா நீ பைத்தியமானின்னு திட்டினதே இல்லையா? திட்டினதே இல்லை. என்ன சொல்லுவாங்க? தப்பு பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்க பையனை சொல்லுவாங்களா உன்ன மாதிரியே உங்க அப்பா மாதிரி நீ இருக்கிறன்னு? ஜெனரல் டயலாக் வீட்டுல என்ன சொல்லுவாங்க? ஒரு குட்டி பையன் ஏதாவது பைத்தியகாரத்தனமா பண்ணா என்ன சொல்லுவாங்க அம்மா? அவனும் பைத்தியம், உன்ன மாதிரியே ஒன்னு பெற்று வச்சிருக்கான். இந்த சேன் இன்சேன் எல்லாம் ஒரு வக்கீல் கிட்ட ஒரு பார்ட்டி போய் கேஸ் கொடுக்குறான். அவன் நினைச்ச மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. குஷியா இருப்பான், ஸ்வீட்லாம் எனக்கு கொடுப்பான். வக்கீல் புத்திசாலின்னுவான்.
ஆக்சுவலி பார்த்தா நம்ம பேசியே இருக்க மாட்டோம், ஐயாவே பார்த்து செஞ்சிருப்பாரு. என்ன பண்ணிருப்பாரு, பழச தேடி கீடி பழைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நம்ம பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், பாயிண்டா பேசி ஜெயிச்சோன்னு சொல்லுவோம், பேசாம போட்டு நல்லா வைக்கலன்றோம். உயிரை கொடுத்து நடத்திருப்போம், ரா பகலா மூழ்ச்சி கீழ்ச்சி எல்லாம் பண்ணிருப்போம். ஜட்ஜிக்கு வேற மாற்று கருத்து இருக்கும். ஜட்ஜ் என்ன பண்ணிருப்பார், சொல்றது எதையுமே கேட்டிருக்க மாட்டார். ரைட்டா? கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவான், நம்மள பேசக்கூடாத பாயிண்ட்லாம் பேசினா பைத்தியம், அவன் அவ்வளோ பேசும்போது எனக்கு தெரியும் தோத்துரும். பேசாமலே நின்றுட்டு இருந்தா என்ன சொல்லுவான், வாயே திறக்கலைங்க, அவன் பணத்தை மட்டும் வாங்கினான். அதனால இந்த யார் மென்டலி ஹெல்த்தி யார் மென்டலி இன்சேன்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதை ரொம்ப பண்ணோம்னா நம்ம பைத்தியம் ஆயிடும். அதனால அந்த டாபிக்ல வேற டாபிக் போயிடலாம். ஓகே, 117 subsection 3, 117 subsection 3. இங்க பாருங்க, சிம்பிள் ஹர்ட், அப்புறம் சிம்பிள் ஹர்ட், கிரீவியஸ் ஹர்ட், அப்புறம் அட்டெம்ப்ட் டு மர்டர், அப்புறம் மர்டர். இவ்வளவுதான் இருந்தது. சிம்பிள் ஹர்ட் அடுத்து கிரீவியஸ் ஹர்ட். கிரீவியஸ் ஹர்ட்னா நான் 20 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கணும், ஏதாவது ஒரு இடம் உடஞ்சி போயிருக்கணும், டிஸ்ஃபிகர் ஆயிருக்கணும், இதான் கிரீவியஸ் ஹர்ட். சரி, பாம்பேல என்ன ஆகுதுன்னா ஒரு சிஸ்டர், இந்த பேர் என்ன, சிஸ்டர் பேர் என்னப்பா, அருணா ஷன்பக். அருணா ஷன்பக்னு ஒரு சிஸ்டர், 24 வயசு. அந்த அம்மா பண்ண பெரிய தப்பா இன்னைக்கு வேலைக்கு போனது. சிஸ்டரா இருக்கிறாங்க, கிங் எட்வர்ட் ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டரா இருக்கிறாங்க. அன்னைக்கு வேலைக்கு போனது தப்பு. ஒரு ஸ்வீப்பர் கண்ணில் மாட்டினது தப்பு. ஸ்வீப்பர் அன்னைக்கு அந்த அம்மாவை ரேப் பண்ண போறன்னு முடிவு பண்ணது தப்பு. நம்ம எல்லாருமே யாரோட ஒரு யாருக்கிட்டே மாட்டாதனால தான் நம்ம எல்லாமே நல்லா இருக்கிறோம் நானே நினைப்பேன். எனக்கு இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே ஒழுங்கா மாட்டல. ரைட்? see I'm telling very frankly, நம்ம எல்லாம் நல்ல விதமா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அப்பா அம்மான்னு சொல்றோம். எப்பயும் என்ன கேட்டீங்கன்னா நம்மளை சுத்தி 4 நல்லவா இருக்கிறனால தான் நம்மளாம் ஒழுங்கா இருக்கிறோம். அந்த ஒரு பொம்பளை பிள்ளை யோசிங்க, 24 வயசு, அவங்க அப்பா அம்மா அதை படிக்க வச்சு நர்ஸ் ஆகுறாங்க, என்னெல்லாம் கனவு வச்சிருந்துருப்பாங்க. அந்த புள்ள இன்னைக்கு ராத்திரி நைட் டியூட்டி வருது, ஒரு ஸ்வீப்பர் வரான், பார்த்தவொன்னே அதை செக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தானா கூட ஒழிஞ்சு போச்சு. சங்கிலி ஒன்று எடுத்து அந்த பொம்பளை பிள்ளையோட கழுத்தை போட்டு கட்டுறான். ஏன்? அது இவரை எதுவும் செய்யக்கூடாது, அவ்வளோ அஹிம்சாவாதி இவர். ரேப் பண்ணிட்டு போயிடுறான். சங்கிலியை போட்டு டைட்டாக கட்டினதுனால மூச்சு காத்து ஆக்சிஜன் அந்த பிள்ளைக்கு பிரெயினுக்கு போல. மறுநாள் வந்து பார்த்தா அந்த புள்ள கிட்டத்தட்ட வெஜிடபிள் ஸ்டேட்ல போயிடுச்சு. 34 வருஷம் 40 வருஷம் 42 வருஷம் அந்த புள்ள வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேட்லயே. நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிங்க, அருணா ஷன்பக் vs யூனியன் ஆஃப் இந்தியா, தயவு செய்து படிங்க. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒழுங்கா வளரணும். ரைட்டா? நம்ம சும்மா ஆட்சிங்களை பத்தியே குறைய சொல்றது இல்லை. சிஎம் என்ன பண்ணாரு, பிஎம் என்ன சொன்னாரு, வட்டம் என்ன பண்ணாருலாம் இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைங்களும் நம்ம ஒழுங்கா வளரணும். அந்த ஒரு பொம்பளை பிள்ளை பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல எழுதுறாங்க, flesh has become like a paper, bone has become like a pencil. கை கால் எப்படி ஆயிடுச்சு, பேப்பர் பென்சில் மாதிரி ஆயிடுச்சான். அப்ப அந்த புள்ள எப்படி இருந்திருக்கும், ஒரு சப்பத் இவ்வளோன்னு இருந்திருக்கும். ஏன்? 42 வருஷம் கோமா. ஒருத்தனோட காமம் என்ன கேட்டீங்கன்னா அவனை ஒழுங்கா வளர்க்கல. நான் திரும்பியுமே சொல்றேன், நம்மளாம் நம்மளோட நான் நேர்மை நான் நாணயம்னா வீட்டில் அப்படி வளர்த்துக்கிறாங்க, நம்மள அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுதான் 2 விஷயம். யாரை பார்த்து வளர்றோம், நம்ம அப்பா அம்மாவை பார்த்து வளர்றோம், நம்மளுக்கு முன்னாடி நல்லவங்களை பார்த்து வளர்றோம். இப்போ நான் என்ன நினைப்பேன், அவர் என்ன நண்பர்னு சொல்றாரு பிடிச்சேன்னா அந்த மனுஷன் ரொம்ப நேர்மையான மனுஷன், யோகிதான மனுஷன், அவருக்கு நண்பராக இருக்கிறதுக்கு நான் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். நான் போய் ஒரு கொள்ளக்கூட்டக்காரன் தலைவன் கூட நின்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்பேன், எங்க ஐயா அப்படி இருக்கிறாரோ நானும் அவர் 2 துப்பாக்கி வச்சா நான் 4 வைப்பேன் நினைப்பேன். அசோசியேட்டட் வேல்யூ தான் எல்லாம். ஐயோ அவர் நம்மள நண்பர்னு பயமா இருக்கணும். if a honest man introduce you as a good person, உங்களுக்கு பயம் வரணும்ல. யோசிச்சு பாருங்க, என்னடா நம்ம இன்னும் நல்லா யோக்கியதையா வளரணும் இந்த பூமியில. அதனால அவன் அப்படி பண்ணிட்டான். அந்த பொம்பளை பிள்ளை 42 வருஷம் பாத்தீங்கன்னா பெட்ல இருந்தாங்க. அதுக்கு பேரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட். 10 காசுக்கு புண்ணியம் கிடையாது, உயிரோட இருக்கிறோமா இல்லையான்னு அதுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறவனா பனிஷ் பண்றதுக்கு சட்டமே இந்தியாவில் இல்லை. அவனுக்கு என்னதான் தண்டனை கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க? அதிகபட்சம் அட்டெம்ப்ட் மர்டர் கொடுத்துருக்கலாம், இல்ல கிரீவியஸ் ஹர்ட் கொடுத்துருக்கலாம். 4 வருஷம், அவனுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்துருக்கலாம். 7 வருஷமா உள்ள இருப்பானா? ஏன்?
நம்ம ஆளுங்க நிறைய பேர் பெரிய பிறந்த நாள்லாம் வந்துடும், பெரிய பெரிய ஆளுங்க பிறந்த நாள்லாம் வந்துடும் இல்லை, அவங்க பிறந்த நாள்லாம் வந்தால் வேற அந்த பிறந்த நாள் வேற ஏதாவது நல்லவனுக்கு நல்லது பண்ணால் பரவாயில்ல, இவன்லாம் வெளியில் போகிறான். ஆனால் அதில் கூட கவர்மெண்ட் என்ன நினைக்குது, ரிஃபார்ம் அவனை திருத்தணும்னு யோசிக்கிறாங்க. யாரோ ஒரு நல்ல மனுஷன் பிறந்தநாள், காந்தியோ காமராஜரோ பிறந்தநாள் வந்ததுன்னா இந்த குற்றம் செஞ்ச ஆளுங்களெல்லாம் விடுதலை பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட நல்லதெல்லாம் இவன் யோசித்து திருந்தணும். In view of that is giving some they are given some remission அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஐ ஆம் பெக்கிங் வித் ஆல் ஆஃப் யூ, நம்ம பிள்ளைங்களை கட்டாயம் ஒழுங்காக வளர்க்குதுன்னா அடிச்சு வளர்க்குறது கிடையாது. ரைட்? என் அப்பா என்னை அடித்ததே இல்லை, ஒரு 2 நிமிஷம் டைமே வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. என் அப்பா என்னை ஒரு தடவை கூட அடித்ததில்லை, ஒரு தடவை கூட திட்டுறதில்லை. என் அப்பா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார். எனக்கு 46 வயசு அப்போ தான் எங்கள் அப்பா இறந்து போனார். நான் இன்னும் கூட நினைக்கிறேன், எப்படிலாம் இப்படிலாம் ஒரு மோசமான பிள்ளைய அடிக்காமல் திட்டாமல் வளர்க்க முடியாது. நான் நீங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரிலாம் நல்லவெல்லாம் கிடையாது. ஸ்கூலில் அவ்வளோ வெட்டி வேலையை பார்ப்பேன், படிக்கவே மாட்டேன், அவ்வளோ கரெக்டாக பண்ணுவேன். ரைட்? ரேங்க்லாம் ஒழுங்காகவே எடுக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, என்ன தவிர. நான் லாஸ்ட் ரேங்க் வர மாட்டேன், அதுக்கு ஒரு 2 ரேங்க் முன்னால் வரும். 70 ரேங்க்னா 67 68 வருவேன். அப்போ கூட எங்கள் அப்பா நடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். ஸோ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னடா இவர் அடிக்கவே மாட்டாரு, திட்டவே மாட்டாரு, கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, அப்போ நம்ம இன்னும் நல்லவனாக மாறணுமான்னு யோசிச்சு பண்ணணும். ஸோ லவ் யுவர் சில்ட்ரன், பி அன் எக்ஸாம்பிள். ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு ஹீரோவாக இருக்கணும். நான்லாம் ஒரு பைத்தியத்தையும் ஹீரோவெல்லாம் கொண்டாடவே மாட்டேன். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேனரில் போய் பால் ஊற்றுறது, எவன் படத்தையோ பாக்கெட்டில் வச்சுக்கிறது, எனக்குலாம் எந்த கிடையாது. எங்கள் அப்பா அம்மா எங்கள் சீனியர், அவ்வளோதான். படிப்பு கற்றுக் கொடுத்த சீனியர், சோறு போட்டு உடம்ப கொடுத்த அப்பா அம்மா, இவங்க தான் ரியல் ஹீரோவாக நடந்தாங்க. அவங்கள தான் ரியல் ஹீரோவாக நம்ம வச்சுக்கிறோம். உங்கள் பிள்ளைங்க உங்களை ஹீரோவாக வச்சுக்கணும்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். ஒரு நாள் ஒருத்தர் எங்கள் வீட்டில் வந்து கதவை தட்டுறாரு, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது சொல்கிறேன். நான் பதறி போய் திறந்தேன். எங்கள் அப்பா என்ன வந்த பிறகு கேட்டார், ஏன் ஒரு கதவை தட்டினா ஏன் பதற, ஏன் பயப்படுறேன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் அதிகபட்சம் யார் வந்து கதவை தட்டிடுவாங்க, பல்லு வலின்னு. எங்கள் அப்பா பல்லாது, யாரோ பேஷண்ட் வந்து கதவை தட்டியிருப்பான். ஆல் திஸ் ஆர் ரிங்கிங் இன் மை மைண்ட் நவ். என்னன்னா வேற ஏதாவது நம்ம திருட்டுத்தனம் பண்றோமா, பொய் பேசுறோமா, ரியல் எஸ்டேட் பண்றோமா, கொள்ளடிக்கிறோமா, நம்ம பயப்படுறதுக்கான காரணமே இல்லை. பாருங்க, அவர் எவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருப்பாரு, எங்களை எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்துருப்பாரு. ஒருத்தன் கதவை தட்டினா கூட ஏன் பதறன்னா இவன் தானே வந்திருப்பான்னு நினைக்கணும். நம்ம ஒருத்தன் வந்து கதவை தட்டினா 100 நினைக்கிறோம் பாருங்க. வாட் ஆர் ஆல் வி திங்கிங்? நம்ம எல்லா திருட்டுத்தனம் பண்ணுவோம், ஒருத்தர் கதவை தட்டினா எல்லா பயமும் நம்மளுக்கு வரும். இவன் வந்துட்டானா, அவன் வந்துட்டானா. அதனால ஃபர்ஸ்ட் பிரைமரி திங் இஸ், இந்த அருணா ஷென்பர்க் கேஸ் வச்சுக்கிட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, grow your children nicely, they should abide law. நேர்மையான விஷயத்தை இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்க எக்ஸாம்பிள்ஸா நடங்க. இதெல்லாம் தான் கண்ட்ரி ப்ராக்ரஸ் ஆகும். இல்லைன்னா ஒன் அருணா ஷென்பர்க் has led to 117 subsection 3. அந்த புள்ள பெட்ல படுத்துட்டு இருந்தாங்கல்ல 42 வருஷம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இவனை பனிஷ் பண்ண கூட இந்த ஊர்ல சட்டம் இல்லை. கிரீவியஸ் சர்ட்ல என்ன பண்ணிருப்பான், 4 வருஷம், அது என்ன மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு 3 வருஷம், இல்லை 307 வச்சிருந்தா கூட 7 இயர்ஸ், 2-3 வருஷத்துல வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவ்வளவுதான், எங்கேயோ ஜம்முன்னு இருந்திருப்பான். இல்ல இதே ஆக்டிவிட்டியை போய் இன்னும் கொஞ்சம் மாடர்னா பண்ணிருப்பான். வேற என்ன பண்ணிருப்பான்? ரைட்? This is 117 subsection 3 and 117 subsection 4 வந்து grievous hurt by 4 or 5 persons group. அடுத்து 152, அதுக்கு 152 BNS கிட்ட 124A எழுதிங்க. 124 கேபிட்டல் A. என்ன 124 கேபிட்டல் A? IPC. இப்ப செடிஷன் எடுத்தாச்சு அப்படின்னா இப்ப 154(2) என்ன சொல்றாங்கன்னா 124A எடுத்தாச்சு. செடிஷன் இஸ் நோ மோர். செடிஷன் அதுக்கும் இப்ப இருக்கிற 152க்கு என்ன வித்தியாசம் சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நேஷனோட இன்டெகிரிட்டிக்கு எகெயின்ஸ்டா எதுவும் செய்யக்கூடாது. கவர்மெண்ட்டை திட்டலாமான்னா திட்டலாம். 124A என்னன்னா, நீங்க கவர்மெண்ட்டை கொச்சைப்படுத்தினீங்கன்னா வேஜிங் வார் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட்னு உங்க மேல வழக்கு போட்டான். இப்ப என்ன சொல்லுது நியூ லா, யூ கேன் கிரிட்டிசைஸ் தி கவர்மெண்ட் பட் யூ ஷுட் நாட் டூ எனி ஆக்டிவிட்டி which endangers the sovereignty integrity of the nation. ஸோ தேசத்திற்கு எதிர்ப்பான வேலைகளை நீங்க செய்யக்கூடாது. கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணா நீங்க பண்ணலாம் ஜனநாயக முறையில்னு சொல்றாங்க. This is section 152 as against deletion of section 124 capital A. Now come to 195A. 195 subsection 1, 195 subsection 2.
195 subsection 1, 195 subsection 2, இது ரெண்டுமே assaulting or obstructing public servant when suppressing riot. பெரிய கலவரத்தை ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்திட்டு இருக்கும் போதோ, கவர்மெண்ட் மெஷினரி கட்டுப்படுத்திட்டு இருக்கும் போதோ, அவங்கள நீங்க அதுக்கு எகென்ஸ்டா வேலையை பார்த்தீங்கன்னா, அவங்க மேல வந்து அவங்கள அப்படி தொல்லை பண்ணீங்கன்னா நீங்க அந்த அவங்க அதுக்காக போடப்படுற வழக்கு வந்து 195, 1 and 2. ஏற்கனவே ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான் இருந்தது. என்ன? அரசாங்கத்தால வேலை செய்யறதுக்கு தடுக்கிறீங்கன்னு இருந்தது. இப்போ என்னாச்சு? எங்கேயாவது ரயாட்ஸ்லாம் நடந்ததுன்னா அந்த ரயாட்டு கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தூத்துக்குடியில். என்ன பிரச்சனை? ஸ்டெர்லைட் நடந்துச்சு. மக்கள் எல்லாம் போராடினாங்க, போலீஸ் சுட்டாங்க, மக்கள் செத்து போயிட்டாங்க. 2 நடந்துச்சு. நீங்க அந்த விஷயத்தை நான் சொல்றேன், as an advocate we should see in a very balanced mode. நம்ம வந்து எப்பயும் மனசுல என்ன நினைக்கணும்னா, நம்ம ஹியூமன் பீயிங் நினைக்கணும். நம்ம எந்த கட்சிக்கும் சொந்தக்காரனா யோசிக்க கூடாது. கட்சியில் இருக்கலாம், ரைட்டா? எந்த கட்சிக்கு நான் சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம இம்பேலன்ஸ்டா யோசிப்போம். அதுல பாருங்க, அந்த போலீஸ்ல சுட்டதுல ஒரு 3-4 பேர் என்கிட்ட வந்தாங்க, சென்னைக்கு வந்தாங்க. அவங்களோட கதையை கேட்டா அவன் என்ன சொல்றான், எல்லாம் சேர்ந்து எங்களை அடிச்சாங்களே, நாங்க பேசாம இருக்கணுமா அவன் கேட்கிறான். See, there are two sides of a coin. நம்மள பார்த்தது அவன் சுட்டு சாவடிச்சிட்டான், தப்பான்னு கேட்டா 100% தப்பு. பட் இப்ப சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆன போலீஸ்காரன் என்ன சொல்றான், என்ன வேலைக்கு எதுங்க எடுத்தீங்க, எனக்கு துப்பாக்கி எதுங்க கொடுத்தீங்க? அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கண்ணீர் விடுறான். கவர்மெண்ட் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, டியூட்டிக்கு விட்டுட்டு போய் இதை செய்ய சொன்னாங்க, எங்க வீட்டுக்குள்ள இதை பண்ணிட்டு எங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டான். அதனால சட்டங்கள் எடுத்துட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில் சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றதை காப்பாற்றுறவர்கள் எடுத்துட்டு வருவாங்க, அந்த ஆக்டால பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்காக எடுத்துட்டு வருவாங்க. இட் ஹஸ் டு பி சீன் இன் a balanced purview, ரைட்? 304 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங் இங்கே ஏதாவது லா இருக்குதா? தமிழ்நாட்டில் இல்லை இல்லையா? என்ன போடுவாங்க? நிறைய பிளேஸ் இருக்கு. I have been to many academies. நிறைய இடத்துல செயின் ஸ்நாச்சிங் இட்ஸ் a separate 379A எல்லாம் வச்சிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்து நம்மளுதுல பார்த்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங்க்கு ராபரி கேஸ் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து இட் ஹஸ் பிகம், இப்போ என்ன செல்போன் மஞ்சா பை கையை பிடிச்சி எடுத்துட்டு போறோம்னு வச்சுங்க, பேங்க் வெளிலேருந்து வரும், உள்ள போய் விசாரிச்சிருப்போம், சார் மெம்பர்ஷிப் கார்டு எப்படிங்க, அவர் 4 ஃபார்ம் கொடுத்தா எடுத்துட்டு போனா கூட ஒரு பையன் என்ன சோம்பேறி பையன் என்ன பண்ணுவான், அந்த பையன் பிடிக்கிட்டு போடுவான் காசு நினைச்சு. குற்றங்களே செய்யறதே நிறைய சோம்பேறி பசங்க தான். மற்றவன் வீட்டு பொருளுக்கு ஆசைப்படுறவனும் சோம்பேறியும் தான் குற்றமே செய்வான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், எந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் தெரியுமா சண்டை வரும்? இப்படி சொல்றேன், பிள்ளை சார் வக்கீல், வீட்டுக்காரமா வக்கீல், வீட்டுக்காரமா வக்கீல் தானா? அப்பாலாம் விட்டுருங்க, வீட்டுக்காரமா வக்கீல், 2 பேரும் டெய்லி கிளைண்ட்ஸ் வருது, 2 பேருக்கும் கோர்ட்ல வாய்தாவே தராத கேஸ் நடக்குது. சண்டை 2 பேரும் போட முடியுமா? இண்டிவிஜுவல் சண்டை போட முடியுமான்னு கேட்குறேன். ஏன்? வால்ல நெருப்பு பறந்துட்டு இருக்குது. நல்ல சோம்பேறி 2 பேர், இல்ல புருஷன் போய் நல்லா சம்பாதிச்சு வந்து பொண்டாட்டிக்கு வேலையே இல்லை, ஜம்முன்னு உட்காந்துன்னு இருக்குது. என்ன பண்ண வந்தவன எங்க போய் வர? இதே விஷயத்த சோம்பேறி புருஷன் ஒருத்தனை வீட்டில் உட்கார வைங்க. நீங்க கால்ல இருந்து கிளைண்ட்டை மேனேஜ் பண்ணி, கோர்ட்டை மேனேஜ் பண்ணி, எல்லாம் மேனேஜ் பண்ணி வீட்டுக்கு போனவங்கன்னா என்ன கேட்பான்? பிரச்சனையே சொசைட்டியில் வர்றது பார்த்தீங்கன்னா சோம்பேறி பசங்களால தான். எல்லா கிரைமும் ஹானஸ்டா, ஒரு அரசியல்வாதி சோம்பேறியா இருக்கிறான், நம்பிக்கை இல்லாம மேல என்ன நினைக்கிறான், இப்ப இருக்கும்போதே திருட்டு போயிடலாம்னு நினைக்கிறான். அவனே உழைக்கிறவனா தான் என்ன நினைப்பான், நான் வந்து 50 வருஷம் இருப்பேன், கை கால் நம்பி நான் உழைச்சிப்பேன்னு நினைப்பான். எல்லா திருட்டுமே சோம்பேறிகளால் தான் நடக்கும். ஓகே, அதனால நீங்க சோம்பேறித்தனமா இல்லாம இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க சோம்பேறித்தனமா இருக்க மாட்டாங்க. தென் கம் டு செக்ஷன் 324(3). 324 subsection 3. அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. நான் எக்ஸ்னு ஒரு கட்சியில் இருக்கிறேன், நீங்க ஒய்னு ஒரு கட்சியில் இருக்கிறீங்க. நம்ம தலைவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் எக்ஸ்னு ஒரு கட்சியில் இருக்கிறேன், நீங்க ஒய்னு ஒரு கட்சியில் இருக்கிறீங்க. நம்ம 2 பேர் தலைவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம அதை வந்து என்ன, அந்த அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தணும். வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாம் உடைச்சிட்டு, வீட்டில் இருக்கிற டிவி எல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போமா? எங்க வருவோம்? உடனே நியூஸ் கேட்டோடனே வெளில வருவோம். வெளில வந்து பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் மேல கை வைக்க மாட்டோம். எங்க போவோம்? இந்த ஏமாந்த எஸ்சிடிசி, பழைய காலத்து பெரியாரெல்லாம் இருக்கும், தந்தை பெரியாரெல்லாம் 1/2 லிட்டர் பெட்ரோல் எஸ்சிடிசி காலி பேப்பர்ல போடுவாங்க. என்ன தொண்டர்கள்லாம் வெகுண்டு எழுந்தாங்க,
அவங்களோட தலைவருக்கு இருக்கிற அனுதாபத்தை காட்டுறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் உடைக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சீங்கன்னு தெரியல. நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். என் காலேஜெல்லாம் இன்னைக்கு நினச்சி பார்த்தோன்னா எனக்கு கண்ணில் தண்ணி வருது. இந்த ஃபேனுங்க ஒரு ஃபேன் கூட ஃபேனாக இருக்காது. எல்லா ரக்கையும் எப்படி இருக்கும், உள் பக்கம் விரியாத தாமரை பூ மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு தெரியல. நான் பாண்டிச்சேரியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் உடைஞ்சிருக்கும். எல்லாம் சைடு ஜன்னல் கதவு, அதுவும் பாண்டிச்சேரி லா காலேஜ். எங்கேயாவது ஒரு பிரைவேட் காலேஜில் இருக்குதா? நம்ம வீட்டில் நம்ம முதல்ல அடிச்சு உடைக்கிறோமா? எதையாவது அதிகபட்சம் புருஷன் கோவப்பட்டாருன்னா சாப்பாடு தட்டை தூக்கி போடுவார், அப்புறம் சாப்பாடு கிடைக்காது 2-3 நாளைக்கு. அதே பொண்டாட்டியோட அண்ணா நல்லா தடியா 3-4 அண்ணா இருந்தாங்கன்னு வச்சுங்க, அதுவே போட முடியாது. வந்து மெரி மெரிச்சாங்கன்னா அதுவும் சரியா போயிடும். நம்ம கோவத்தை எங்க காமிப்போம்னா, எங்க இருந்து ரியாக்ஷன் வராதோ அங்கதான் நம்ம கோவத்தை காமிப்போம். ஆனா கேட்டா நான் பயங்கர கோவக்காரங்கன்னு போய் பேசுவோம். ரைட்டா? ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இதுக்கெல்லாம் சட்டம் இல்லாமல் இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்க, 324 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் டேமேஜ் பண்ணீங்கன்னா பழைய காலத்தில் மிஸ்சீஃபுக்கு ஒரு 50 ரூபாய் கட்டணும் பாருங்க. அந்த கதையெல்லாம் கிடையாது. ஓகே, எஸ். Mischief causing loss or damage to property including property of government or local authority. This is a protection to all the government property. Government property யாருக்கு திரும்ப? உங்களோட காசு தான். நம்ம கவர்மெண்ட் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோம். அது திரும்பி நம்ம டேமேஜ் பண்ணாலும் நம்மளோட காசே தான். அடுத்து 341 subsection 3, 341 subsection 4, which is in relation to possessing counterfeit coin without intention to use. இன்னசென்ட்டா ஒருத்தர் பொசஸ் பண்ணி அதை யூஸ் பண்ற எண்ணம் இல்லாம இருந்தாருன்னா அது இட் இஸ் நாட் a serious offense. Now reading section 341 subsection 3 and subsection 4. Then 3 விஷயம் அதான் தனியா சொல்லலாம்னு வச்சிருந்தேன். 111, 112, 113. 111 ஆர்கனைஸ்டு கிரைம், பிராக்கெட்ல சிண்டிகேட்னு எழுதிக்கோங்க. Even if a single person acts on behalf of a syndicate, that act of a single person is construed as an organized crime. Right? 112 petty organized crime, 113 subsection 2 terrorist act. மகாராஷ்டிரா, குஜராத் அந்த மாதிரி இடத்துங்கள்ல நிறைய, இந்தியாவில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பிரிவென்ஷன் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் இருக்குது. ஆர்கனைஸ்டு கிரைம் என்னன்னா, ஒருத்தன் வந்தா இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு செல்போன் வச்சு நடந்து போறேன், இன்னைக்கு சாயந்தரம் ஒருத்தன் செல்போனை திருடுறான். இட் இஸ் சிம்பிளிசிட்டட் ஸ்நாச்சிங். அவனே அந்த செல்போனை பாக்கெட்ல போட்டுட்டு இன்னொருத்தர் திருடுறான். 10 செல்போன் அவனை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போய் கொடுக்குறான். அவன் அந்த செல்போன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒருத்தர்கிட்ட விற்கிறான். இல்லையா அந்த 10 செல்போன் எடுத்துட்டு போய் டெரரிஸ்ட் கிட்ட கொடுக்குறான். ஏன்? யாரோட மொபைல்ல யாரோட ஐஎம்ஐல அவன் யாரையும் மிரட்டுறான். செயின் ஸ்நாச்சிங், தனியா ஒருத்தவன் மட்டும் பண்ணான்னா ஸ்நாச்சிங். இதே பொழப்பா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒண்ணுக்கு ஒரு மேல்பட்ட ஆளுங்க சேர்ந்து பண்ணாங்கன்னா, if an act, some criminal acts which is prescribed in section 111 is committed individually, it is a individual crime. If it is committed by a syndicate, by a group, இத ஒரு குரூப்பா ஒரு அஃபென்ஸ பின்னால ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எந்த அந்த 111ல சொல்லப்பட்ட குற்றங்கள்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ஆர்கனைஸ்டு கிரைம். இது இந்த வெறும் இப்படி மட்டும் இருந்தா போதுமா, அவரை 111ல போட்டுடலாமான்னு சொன்னா, அவருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் மேல 10 வருஷத்துக்கு உட்பட்டு அதே அஃபென்ஸ்ல சார்ஜ் ஷீட்ஸ் இருந்ததுன்னா அவர் மேல ஆர்கனைஸ்ட் கிரைம் போட்டுருவாங்க. அப்புறம் டெரரிஸ்ட் ஆக்ட், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்ன்றவர் எந்த டெரரிஸ்டும் என்ன மாதிரி குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்க மாட்டார். ஜிப்பாலாம் சினிமாவில் தான் அப்படிலாம் காட்டுவாங்க. இந்து டெரரிஸ்ட்னா என்ன பண்ணுவாரு, முடியெல்லாம் வச்சு விட்டுருப்பாரு, இப்படி விபூதி முகம் வச்சிருப்பாரு, ஜிப்பா போட்டிருப்பாரு. முஸ்லீம் டெரரிஸ்ட்னா அவரும் வெள்ளை ஜிப்பா நீட்டா போட்டிருப்பாரு, அவருக்கு மீசை இருக்காது. நீங்க உண்மையான டெரரிஸ்ட பாத்தீங்கன்னா ஜம்முன்னு இருப்பான். உங்களால கண்டே சினிமா டெரரிஸ்ட்லாம் பார்த்து ஏமாந்துட போறீங்க. உண்மையான டெரரிஸ்ட் நீங்க கண்டே பிடிக்க முடியாது. யூ வில் நாட் நோ ஹூ a terrorist is. நம்ம வீட்டுக்கு டெய்லி வாழைப்பழம் கொடுத்துட்டு இருப்பார், சாயந்தரத்துல காலையில பால் ஊற்றி இருப்பார். கடைசியா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய நெட்டு இருக்கும். ஐ am not joking, I am just telling you the truth. ஆர்கனைஸ்டு கிரைம் பண்றது, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பண்றதுலாம் மச்சம் வச்சிருக்கிறது, மீச முடி கூடலாம் பழைய காலத்து ஃபேஷன்லாம் கிடையாது. He will look very simple as simplicity is. Right?
இப்போ 111 மீதி ஊர்ல எல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைமை கண்ட்ரோல் பண்றதுக்கு லா இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரால இங்கெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைமை கண்ட்ரோல் பண்ண லா இல்லாததுனால 111, 112, 113 இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, நவ we will go to BNSS. ரைட்டா? சரி, இதுல விஷயம் மட்டும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாரதிய சாட்சி அதிநியம் படிக்கும்போது 170 நம்ம டிஸ்கஸ் பண்ணல. 170 ரிப்பீல் அண்ட் சேவிங். இதுல 358 ரிப்பீல் அண்ட் சேவிங். இந்த 2 ரிப்பீல் அண்ட் சேவிங்கை முடிச்சுட்டு BNSS போலாம். ஓகே, சரி, ரிப்பீல்னா என்ன, சேவிங்ஸ்னா என்ன? ரிப்பீல்னா என்ன? பிச்சை எடுத்தாச்சு, அவ்வளவுதான். சேவிங்ஸ்னா குண்டிக்குள்ள காசு போடுறீங்களா, அது என்ன? சேவிங்ஸ். அப்படின்னா பாதுகாக்கப்பட்டது. ரிப்பீல்ஸ்னா பிச்சை எடுத்தாச்சு, இவ்வளவுதான் அர்த்தம். என்ன சொல்றாங்க? 358க்கு வாங்க. வந்துட்டீங்களா? எடுத்தாச்சா? சரி, பாரதிய நியாய சன்ஹிதா 358 ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். தி இந்தியன் பீனல் கோட் இஸ் ஹியர் பை ரிப்பீல்ட். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. 358 சப்செக்ஷன் 1ல என்ன சொன்னாங்க? இந்தியன் பீனல் கோட என்ன பண்ணிட்டாங்க? வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, நம்ம 10th இருந்து 11th போயிட்டா என்ன சொல்லுவாங்க? நீ படிச்சு ஒருத்தர் கூட ஒரு தப்பான வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என்னதான் நானே எல்லாம் பேசணுமா? இவ்வளவு நாள் அதான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நாகர்கோயில்ல. நீ படிச்சு கீழ்ஸ்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கை தூக்கி போட்டுடலாமா நம்ம கேட்டோம்னா வீட்டில் சொல்லுவாங்க நீ படிச்சு அழகா. அதே தான் பார்லிமெண்ட்டும் சொல்றாங்க. அவங்களும் நம்மள்ட்ட இருந்து மேலே போனவங்க தானே, அதனால அவங்களும் அதே தான் சொல்றாங்க. பழைய சட்டத்தை படிச்சு கீழ்ச்சி முடிச்சாச்சு. இதுதான் 358 சப்செக்ஷன் 1. இந்தியன் பீனல் கோட் இஸ் ஹியர் பை ரிப்பீல். எப்ப? 1/7/2024 இந்தியன் பீனல் கோடு தலைமொழியை முடிச்சாச்சு. ஆனா நான் 3-4 வார்த்தை சொன்னேன். நாட் ஸ்டாண்டிங், ஹவவர், ப்ரொவிசோ, எக்ஸ்பிளனேஷன், இல்ல வேற என்ன சொன்னோம்? சப்ஜெக்ட் டு, சூப்பர்மா. இதே மாதிரி இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பகீர்னு ஒன்று சொல்லுவான் பாருங்க. சொல்லி முடிச்சிட்டானா இதை மட்டும் படிச்சுட்டா பிரச்சனையே இல்லை. சரி, தூக்கி குப்பையில போட்டு மரண ஊத்தி கொளுத்திடலாம். எதை? ஏன்னா முடிச்சிட்டான், இயர்பை ரிப்பீல்னு போட்டு. அடுத்து பாருங்க 358 சப்செக்ஷன் 2 என்னன்னு ஆரம்பிக்குது? நாட் ஸ்டாண்டிங். நாட் ஸ்டாண்டிங்னா ஏதோ பழைய வேற கதையை பாச போறான் முன்னால சொன்னதை விட. நாட் ஸ்டாண்டிங் ரிப்பீல் ஆஃப் தி கோட் ரெஃபர் டு இன் சப்செக்ஷன் 1 இட் ஷல் நாட் அஃபெக்ட். சிம்பிளா முடிச்சோம்னா ஏற்கனவே ஐபிசியில என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணி அந்த காரியங்கள் நீதிமன்றத்திலேயோ போலீஸ்லயோ பெண்டிங்கா இருக்குதோ அதெல்லாம் சேவ்டு. இந்த புது ஐபிசி வந்ததனால, பாரதிய நியாய சன்ஹிதா வந்ததனால ஐபிசியில் நடந்த குற்றங்களும் அந்த குற்றங்களால ஆரம்பிச்ச இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி, ட்ரையல், அப்பீல் இதெல்லாம் என்ன சேவ்டு. என்ன சொல்ல முடியாது? ஐயா நான் முந்தானத்து தானங்க ரேப் பண்ண, 35 தானங்க ரேப் பண்ண, 36 தானே பண்ண, இன்னைக்கு தான் புஸ்தகத்தையே வேணான்ட்டாங்களே, இந்த புஸ்தகத்தை என்னையும் விட்டுருங்க அது கூடன்னு கேட்க முடியாது. முடியுமா? ஐயா 2 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ரேப் கேஸ் நடந்துட்டு இருக்குது, ஐபிசியில் நடந்தது. ஐபிசிலாம் ரிப்பீல்டுன்னு 358 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. ஐபிசி சேவை ரிப்பீல்டுன்னு. அது ஆக்டே போயிடுச்சு, நீங்க என்ன உட்காந்து பழைய வாரமணித்தை வாசிச்சுக்கிறீங்கன்னு கேட்க முடியுமான்னா அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன். எங்க அகாடமியில, தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமியில, அதுல இங்க இருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவர் அமீர்லாம் வந்திருந்தாரு, தாய்மானவர் வந்தாருன்னு தெரியல, ஜட்ஜ்லாம் வந்திருந்தாங்க. ராம் வந்திருந்தீங்களம்மா. எங்க அகாடமியில நான் என்ன சொன்னேன்னா, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? ஒரு ஐபிசியில ஒரு அஃபென்ஸ் நடக்குது 1/7 முன்னாடி. நான் சொன்ன எக்ஸாம்பிளே சொல்றேன், ராமுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 24/6/2024 அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்றாங்க. என்னைக்கு? சட்டம், இந்த புது சட்டம் வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி. நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்? அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது. அந்த பொண்ணோட அக்காவுக்கு கல்யாணம். சரியா? இந்த பொம்பளை பொண்ணு அழுதுட்டு வீட்டில் வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, வா கல்யாணமே நின்னாலும் பரவாயில்லன்னுவோமா, ஒரு வாரம் இரு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லுவோமா? ஜெனரலா என்ன சொல்லுவோம்? அப்பா ஒரு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன சொல்லுவோம்? இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா ஒரு 4 நாள் இரு,
இது நான் நின்ற போகுது, போய் போகலாம், பொறுமையாக ஸ்டேஷனுக்கு போய் சொல்லலாம்னு சொல்லுவோம். ஆச்சா, இந்த பொண்ணை என்னைக்கு ரேப் பண்ணியிருக்கிறாங்க? 24/6/2024. இந்த பொம்பளை புள்ள 3/7 அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. Offence was committed on 24/6 under 376 IPC. 376 IPC 1/7 முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொம்பளை புள்ள வரும்போது எதில் வரணும்? 64ல இருந்து ரேப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 64லேருந்து 72 வரைக்கும் ரேப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போலீஸ்கார் இப்போ உட்காந்து எஃப்ஐஆர் போடும்போது 2 விஷயத்தை இப்போ நம்ம கேட்கணும். ஒன்று, அவரோட எஃப்ஐஆர் புஸ்தகம் 154 வச்சிருப்பாரா, 173 வச்சிருப்பாரா, பிஎன்எஸ்எஸ் வச்சிருப்பாரா, பழைய புக்குன்னு வச்சிருப்பாரா? பழசு ஒன்று வச்சிருப்பாரு. ஆனா அந்த எஃப்ஐஆரை நான் எங்க அகாடமியில சொல்லிட்டு வந்தது, அந்த எஃப்ஐஆரை பிஎன்எஸ்எஸ்ல போடணும், ஐபிசியில போடணும்னு சொன்னேன். 376 ஐபிசி. ஏன்னா அந்த புள்ளைய அவன் ரேப் பண்ணது ஐபிசியில, அவனுக்கு தெரியாது செக்ஷன். அன்னைக்கு இட் இஸ் பனிஷபிள் அண்டர் ஐபிசி 376 ஐபிசி. Now she is coming on 3/7/2024 to start a investigation. To start a fresh investigation, a fresh investigation. That investigation is under BNSS because அந்த பொம்பளை புள்ளை இப்ப பேசாமலே விட்டாங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு அவனை என்னமோ சாபம் விட்டுட்டு நான் ஐநார் கோயில போய் முட்டை வச்சுட்டு போறேன்னு விட்டுருந்தாங்கன்னா என்ன இருக்காது? எந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசிக்யூஷனை she has not set into motion, no investigation, no prosecution. முடிஞ்சிடுச்சா? அந்த புள்ள வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு பழைய இன்வெஸ்டிகேஷன் இந்த கேஸ்ல பெண்டிங் எதுவுமே இல்லை, புது இன்வெஸ்டிகேஷன். திஸ் வில் ஹேப்பன் ஒன்லி அண்டர் பிஎன்எஸ்எஸ். இது நான் சொல்லிட்டு வந்தது என்னன்னா, பிஎன்எஸ்எஸ்ல 173 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் தான் 154 எஃப்ஐஆர் மாதிரி இதை போடணும். இதுல தான் எஃப்ஐஆர் போடணும். ஆனா 376 ஐபிசியில போடணும்னு சொன்னேன். நம்ம சென்னையில், நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, ரிட்டன் பை ஆனரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜ் அண்ட் ஒன் அட்வொகேட். அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, நான் சொன்னதுக்கு முரண்பட்டு அவங்க என்ன எழுதுறாங்க, 1/7/2024 முன்னாடி அஃபென்ஸ் நடந்திருந்ததுன்னா, ஐபிசி அஃபென்ஸ் நடந்திருந்ததுன்னா அதை வந்து எஃப்ஐஆர் போடுறது சிஆர்பிசியில் போடணும்னு எழுதியிருந்தாங்க. ஓகே, ஏன் கருத்தை சொல்றதுக்கு எனக்கு எப்படி சுதந்திரம் இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் எல்லா சுதந்திரம் இருக்குது. இப்போ இதுல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா, எல்லா சட்டமும் முடிகிற இடத்துல ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ் ஒன்று இருக்கும். புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ற மாதிரி அன்னைக்கு டைவர்ஸ் முடிஞ்சிடும். என்னைக்கு முடிஞ்சிடும்? ஆனா ஜட்ஜு உள்ள என்ன சொல்லுவாரு, நீ மெயின்டெனன்ஸ் தம்பி, நீ மெயின்டெனன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரணும், ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. ஆனா ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் உள்ள டிசைட் பண்ணுவார். அது கண்டினியூ ஆகினே போகும். இவன் என்ன கேட்க முடியாது, நான் தான் புருஷன் இல்லையா அவ தான் பொண்டாட்டி இல்லைன்னு கேட்க முடியாது. மெயின்டெனன்ஸ். அப்புறம் கொடுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் நீ கொடு தம்பின்னு ஒரு ஸ்ரீதன ஆர்டிகல் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. குழந்தைங்களுக்கு அவனுக்கு விசிலேஷன் ரேட் கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் ஸ்னாப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் சர்டன் திங்ஸ் வில் டெஃபினெட்லி பி சேவ்டு. அதே மாதிரி சட்டத்திலையும் ரிப்பீல் அண்ட் சேவிங்கை பார்க்கணும். இந்த ரிப்பீல் அண்ட் சேவிங் ஒரு ஆக்ட்ல இல்லைன்னா செக்ஷன் 6 ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போகணும். இது இல்லைன்னா இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்படாத விஷயத்துக்கு செக்ஷன் 6க்கு போகணும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா 358. இதுல நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல இன்வெஸ்டிகேஷனை பழைய ஐபிசியில நடந்த அஃபென்ஸுக்கு இன்வெஸ்டிகேஷனை அதுக்காக கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆன்சர் எங்க இருக்குதுன்னா 358 உட்பிரிவு 2E 358 சப்செக்ஷன் 2E. இந்த ஈல பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன சொல்றாங்க, notwithstanding the repeal of the code referred to in subsection 1 it shall not affect ஈக்கு வாங்க, any proceeding, investigation or remedy in respect of any such penalty or punishment as aforesaid and மூணு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, proceeding, அடுத்து investigation, அடுத்து remedy. Any proceeding, investigation or remedy in respect of any such penalty or punishment as aforesaid and any such proceedings என்ன வரல
இன்வெஸ்டிகேஷன் வரல. சி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்க பாருங்க, எனி ப்ரொசீடிங் இன்வெஸ்டிகேஷன் ஆர் ரெமெடி in respect of any such penalty or punishment as aforesaid and any such proceeding or remedy may be instituted னு வருதோ ஒழிய investigation may be instituted னு வரல. ஆச்சா, ஜெனரல் கிளாஸஸ் புக் யாராவது வச்சிருக்கீங்களா? ஆக்ட் புக் வச்சிருக்கீங்களா? உங்க நெட்ல இருக்க எடுத்துக்கோங்க. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 அதுல 6 வாங்க. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 வாங்க, செக்ஷன் 6க்கு வாங்க. செக்ஷன் 6E வாங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சாமா? ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் செக்ஷன் 6 சப்செக்ஷன் E வாங்க. வேர் பாருங்க, unless என்ன சொல்றான், effect of repeal where this act or any central act or regulation made after the commencement of this act repeals any enactment hitherto made or hereafter to be made unless a different intention appears. இப்போ இன்வெஸ்டிகேஷன்ல விட்டாங்க 358 subsection 2 subsection E ல different contrary opinion was made in that act, investigation was left out, appears repeal shall not நான் சொல்லிடுறேன், ஐயா has got a different thing, repeal shall not கீழே வாங்க, affect subsection E, affect any investigation, legal proceeding or remedy in respect of any such right, privilege, obligation, liability, forfeiture or punishment and என்ன வருது பாருங்க, and any such investigation, legal proceedings and remedy. Now General Classes Act says what was left there, 358 subsection 2 small e has specifically and voluntarily left the word investigation because of section 531 of BNSS. Application, appeal, trial, investigation. If it is pending, then such pendency will be continued. ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ல வரும். இந்த ரெண்டு விஷயமும் நான் அகாடமியில சொன்ன விஷயம். இப்ப நான் சொன்னே வேற ஒரு மாற்று கருத்து வந்ததுன்னு, நான் சொன்ன கருத்துக்கு ஒத்துப்பட்டு இதுல நான் சொன்னது சரியா, ஜட்ஜி சொன்னது சரியா, இப்ப பிடிஜே கடைசியா சொல்ல போறது சரியான்னு எனக்கு தெரியாது. இட் இஸ் ஆல் அ ஒப்பீனியன். ஐ ஃபீல் தட் வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் in accordance with me, it is right. இப்ப what I have said, there are around 10 to 12 judgments after 1/7/2024, கிட்டத்தட்ட 10 to 12 ஜட்ஜ்மெண்ட்ஸ் இப்ப நான் சொன்ன வெர்ஷனுக்கு இன்க்ளூடிங் ஒரு அலகாபாடோட டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டும், ஏற்கனவே 36க்கு முன்னாடி குற்றம் நடந்திருந்ததுன்னா எஃப்ஐஆர் போடுறது பிஎன்எஸ்எஸ்ல தான் போடணும். எஃப்ஐஆரை பிஎன்எஸ்எஸ்ல போடாம 154ல போடக்கூடாதுன்னு ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது இட் இஸ் a food for thought. We will wait for what the PDJ says and we will come to, உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடுச்சா நான் சொல்ல வர்றது? ரெண்டு மாற்று கருத்து இருந்ததுனால it is entertainable. நான் சொன்னது நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிடையாது. I am an ordinary advocate from Madras High Court. This is my interpretation in view of section 6 read with section 358 subsection 2E and conjointly read with section 531 of BNSS. And I will give you some 12 judgments. You have better judgments, you can also form and you can argue before the court that what I said is wrong and what those judgments have said is wrong. Okay, stopping here, we will just go fastly to BNSS. கடைசி 10 நிமிஷம் our PDJ will discuss on that if he has got a different this thing. BNSS க்கு போய்ட்டா எது முக்கியமான விஷயம் BNSSலன்னு சொல்றேன் நம்மளுக்கு. ஓகே, ஒரு 20 மினிட்ஸ்ல பிஎன்எஸ்எஸ் கடகடன்னு பார்த்துட்டு அதோட 531க்கு வரலாம். ஒரு 12 ஜட்ஜ்மெண்ட் தரேன், அதை படிங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ரிசர்ச்சும் பண்ணுங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த 12 ஜட்ஜ்மெண்ட்டும் 1/7/2024க்கு பிறகு எந்த லா வரும், புது ஆக்ட்ல எப்படி பண்றது, பிஎன்எஸ்எஸ்ல 1/7 பிறகு என்ன பண்ணணும், பிஎன்எஸ்க்கு என்ன பண்ணணும், பிஎஸ்ஏக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல வந்த விஷயம் தான், பழசு கிடையாது. ஓகே.